தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு 1-4 கூடியவர், அதாவது ராசியாதிபதி மற்றும் 4 கூடிய ப்ரமோஷனுக்கான அதிபதி. இவர் 7ஆம் இடமாகப்பட்ட கேந்திர பலம் பெறும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கேந்திர பலம்னு வச்சுக்கலாம். 7ஆம் இடத்துல குரு வந்தால் என்ன ஆகும்? சுபமங்கல நேரம்னு வச்சுக்கலாம். 7ங்கிறது என்ன? விவாகஸ்தானம். விவாகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது மங்களம் ஏற்படுகிறது. 7ஆம் இடமாகப்பட்ட புதனுடைய வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது மங்களங்கள் பெருகுகிறது. இந்த 7ஆம் இடம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. வெளிநாட்டு பயணம்னு வச்சுக்கலாம். திருமண வாழ்க்கை, சில பேர் தனுசு ராசிக்காரர்கள் ஃபர்ஸ்ட் திருமணம் வந்து எனக்கு ப்ராப்ளம், எனக்கு மறுமணம் தான், 2வது திருமணம் ஏற்பட போகுது. கவலையப்படாதீங்க, உங்களுக்கு இந்த வருடம் 2வது திருமணம் சக்ஸஸ் ஆகும். அல்லது 7ஆம் இடம் என்பது நியூ பிஸ்னஸ், நியூ வெஞ்சர்ஸ். புதிதாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க என்றால் அவர்களுடான தொழில்முறை வர்த்தகம் என்பது மிக அற்புதமாக அவங்களுக்கும் வேவ்லன்னு செட் ஆகும். ரொம்ப பிரமாதமாக இருக்க போகிறீங்க. ஏனென்றால் உங்களுக்கு 7ஆம் இடத்து குரு பகவான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறார். 7ஆம் இடத்து குரு 5ஆம் பார்வையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ங்கிறது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது லாபங்கள் அதிகரிக்கிறது. மாமனார் வழி ஆதாயங்கள், நண்பர்கள் வழி ஆதாயங்கள் எல்லாம் அதிகமாகிறது.